ஏமா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இந்த இப்போ தாண்டா சோத்துக்கு உழ வச்சுட்டு குழம்பு வைக்க வெங்காயம் வச்சுட்டு இருக்கேன். ஓஹோ, இப்போதான் அம்மா சோறு குழம்பே பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஏன்டா? அது ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, பிள்ளை பசிக்குதுன்னு சொல்கிறானே, லேட் ஆயிடுச்சோ. என்ன செய்யலாம்? ஏன்டா தம்பி, 2 தோசை வேணா சுட்டு தரவா? ஓகேம்மா. ஏம்மா கொஞ்சம் முருகலா. தோசை ஓகே, தொட்டுக்க. நேற்று வச்ச பருப்பு குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை சூடு பண்ணி இப்போதைக்கு சமாளிப்போம். குழம்பு ரொம்ப கொஞ்சமாக இருக்கு, எதுக்கு சின்னவனை ஒரு 8 கேட்டு பார்ப்போமா? தீபக்கு. ஏமா? நீ எதுவும் சாப்பிட்றியாடா? இல்லைம்மா, கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறம் கூட சாப்பிட்டுக்கிறேன். அவன் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கானம்மா, அப்புறம் கூட சாப்பிட்டுக்கிட்டோம். அது சரிதான்டா தம்பி, நீ சாப்பிட்ற. எது தோசையா? அப்போ எனக்கு 2 சூடாக சுட்டு எடுத்துட்டு வாமா. குழம்பே தீர்ந்து போச்சு, வெறும் தோசை வச்சு என்னடா செய்ய போற? என்னது காலி ஆயிடுச்சா? அது எப்படி நம்ம வீட்டில் மட்டும் எப்போ பாரு ஒன்று சோறு காலி ஆயிடுது, இல்லைன்னா குழம்பு காலி ஆயிடுது. பசிக்குதுன்னு கேட்குறேனேண்டு நைட்டு வச்ச வெறும் பருப்பு கொஞ்சம் இருந்துச்சு, அதை சூடு பண்ணி கொடுத்தேன். உன்னை கேட்டால் நீ வேணாம்ட்ட. அப்போ சாப்பிட்றதுக்கு என்னதாம்மா இருக்கு? இந்தா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா சோறு குழம்பு ரெடி ஆயிரும்ல. அதெல்லாம் வேணாம், எனக்கு இதே மாதிரி நல்லா முருகலா 2 தோசை மட்டும் சுட்டுத்தாமா போதும். டேய், நானே இன்னொரு தோசை சாப்பிடலான்னு நினச்சேன், ஆனால் குழம்பு இல்லையாடா. ஆமாம், தோசைக்கு தொட்டுக்கல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய, அந்த இட்லி பொடி எடுத்து கொடுக்க வேண்டியதானே? இட்லி பொடியா? எங்கே இருக்கு? அந்த கருப்பு மூடி போட்ட டப்பா ஒன்று அந்த மூலையில் இருக்கும் பாரு, அதை எடுத்துட்டு வா. இதை எப்போ ரெடி பண்ணீங்க? அதுவா, நீ இந்த தோசையை சுட்டு பொடியை போட்டு கொடு, பிள்ளைய சாப்பிட்டேன் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 200 கிராம் உளுந்து, 100 கிராம் கடலப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் இதே போல் ஒரு பொன் முருவலாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே பேனில் ஒரு 20 கிராம் வரமிளகா, 1 கையளவு கருவேப்பிலை, 10 கிராம் மிளகு, 50 கிராம் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் மீடியமான ஃப்ளேமில் இதே போல் வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா அதே பிளேட்டை சேர்த்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வரமிளகாயை சேர்த்து இதே போல் அரைச்சதுக்கப்புறமா அதே மிக்சி ஜாரில் நாம் வறுத்தெடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்து கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடியும் சேர்த்து இதே போல் லைட்டாக குறுன பதமாக அரைச்சி எடுத்தோம்னா ஒரு அருமையான இட்லி பொடி தயார். வேற லெவல்ல. பா சூப்பர்ப்பா, வேற லெவல்.